சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. உச்சநீதிமன்றத்துல நேத்து ஏவாவேலு வழக்குல தமிழக அரசுக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா சரமாரியாக கேள்விகளை கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுல ஏவாவேலு விசாரணைக்கு ஆஜரான பின்னாடியும் விசாரணைக்கு ஆஜரானவரை ஏன் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கணும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரணும்னு ஏன் நாங்க உத்தரவு போடணும் இப்படின்னு பல கேள்விகளை காட்டமாகவே கேட்டிருந்தாங்க நீதிபதிகள். இப்படி நீதிபதிகள் கேட்கிற அளவுக்கு ஏவாவேலு வழக்குல என்ன நடக்கிறது, அப்படி என்ன அரசுக்கு அவசரம் அப்படின்னு நாம விஜிலன்ஸ் அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சப்ப இந்த கேஸ்ல அப்பீலுக்கு போறதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் நடந்தது. அப்ப சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையனின் உத்தரவுப்படி ஏவாவேலு விசாரணைக்கு வருவதாக சொல்லி இருக்கிறாரே, அவர் விசாரணைக்கு வரட்டும், அதுவரை நாமும் காத்திருப்போம். அதுக்கு பிறகு சூழ்நிலைகளை பொறுத்து நாம இங்கேயே ஹைகோர்ட்ல மூவ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா மட்டும் சட்ட வல்லுநர்களை ஆலோசிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் போவோம்னு எங்க ஒப்பீனியனை சொன்னோம். ஆனாலும் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் உள்ளிட்டவர்களிடம் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா தான் தீவிரமா டிஸ்கஷன் செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு மூவ் எடுத்தாரு. இந்த கேஸ்ல எப்படியாவது ஏவாவேலு தேடப்படும் குற்றவாளின்னு உச்சநீதிமன்றத்துல இருந்து ஆர்டர் வாங்கணும்னு ரொம்பவே முயற்சித்தாரு ஆதவ் அர்ஜுனா. தனிப்பட்ட முறையிலும் கூட சிறப்பு ஆர்வம் காட்டினாரு ஆதவ். சென்னையில ஏவாவேலு விசாரணைக்கு ஆஜரானப்பவும் மினிஸ்டர் ஆதவ் அடிக்கடி போன் பண்ணி விசாரணையில என்ன சொன்னாருன்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஏவாவேலு சிங்கப்பூர்ல இருந்தப்ப டிவிஏசி டைரக்டர் அருண் கிட்ட ஏவாவேலுவை ஏன் சிங்கப்பூருக்கு போய் நாம கைது செஞ்சு அழைச்சு வரக்கூடாதுன்னு கூட பிரஷர் கொடுத்தாரு மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனான்னு சொல்றாங்க. இத பத்தியும் நாம ஆதவுக்கு நெருக்கமான சர்க்கிள்ல விசாரிச்சப்ப ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்குறாங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா தான் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர். இத சிஎம் விஜய் கிட்ட விரும்பி கேட்டு வாங்கினதே ஆதவ் தானாம். அதோட திருவண்ணாமலை எம்எல்ஏவாக இருக்கிற ஏவாவேலு சொல்ற எதையும் எந்த அதிகாரியும் கேட்க கூடாதுன்னு மாவட்டத்துல கராரா ஆர்டரும் போட்டு வச்சிருக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஏவாவேலுவுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா ஏன் முன்னாடி வர்றாருன்னா 2019 லோக்சபா எலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணுமா. திமுகவுல சபரீசனுடன் இணைந்து வியூக வகுப்பாளரா ஆதவ் அர்ஜுனா இருந்த டைம் அது. 2019 லோக்சபா எலெக்ஷன்ல எம்பி சீட்டுக்கு ஆதவ் அர்ஜுனா சபரீசன் மூலமா மூவ் செஞ்சாரு. ஆனா இந்த மூவுக்கு மாற்றாக உதயநிதி சில கருத்துக்களை அப்ப சொன்னாரு. ஸ்டாலினும் லாட்டரி ஃபேமிலியை சேர்ந்தவருக்கு எல்லாம் சீட் கொடுக்க முடியுமா, கட்சிக்காரங்களுக்கே கொடுக்க முடியலையேன்னு சொல்லி சீட் தர மறுத்துட்டாரு. 2021 திமுக ஆட்சி அமைந்த பின்னர் சில அதிருப்திகளால விசிகவுக்கு போனாரு ஆதவ். 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்பவும் எம்பி சீட்டுக்கு திருமாவளவன் மூலமாக ஆதவ் அர்ஜுனா முயற்சி செஞ்சாரு. அப்ப திமுகவிடம் 2 தனித்தொகுதி பிளஸ் ஒரு பொது தொகுதியை கேட்டாரு திருமா. அந்த ஒரு பொது தொகுதி ஆதவ் அர்ஜுனாவுக்கு. கள்ளக்குறிச்சியில ஆதவ் அர்ஜுனா போட்டியிடணும்னு விரும்பினாரு. அதுக்குதான் திமுகவிடம் ஒரு பொது தொகுதி கேட்டு திருமா அழுத்தம் கொடுத்து பார்த்தாரு. ஆனா திமுகவோ விசிகவுக்கு 2 தனித்தொகுதிகள் தான் கொடுத்தது, பொது தொகுதி எதுவும் கொடுக்கல. இதனால ஆதவ் அர்ஜுனா ரொம்பவே அப்செட். இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச சில மாதங்களிலேயே விசிகவுல இருந்தும் விலகிட்டாரு ஆதவ் அர்ஜுனா. இப்படி 2019, 2024 எலெக்ஷன்ல தனக்கு எம்பி சீட் கிடைக்க விடாம செஞ்சதுல ஏவாவேலுவுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குன்னு ஆதவ் அர்ஜுனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுவே ஏவாவேலு மீதான விரோதமா வளர்ந்துருச்சு. அதனாலதான் ஏவாவேலு வகித்த அதே நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சரானவுடன் அவர் மேல வழக்கு பதிவு போடணும்னு ஆதவ் சொன்னாரு. அப்ப கூட கரூர், திருப்பூர்ல சாலை போடாமலேயே ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் கொடுத்த விவகாரம் திமுக ஆட்சியிலேயே வெளியே வந்தது. அப்பவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அமைச்சராக இருந்த ஏவாவேலு தானே சஸ்பெண்ட் செஞ்சாரு. ஆக்ஷன் எடுத்தவரையே குற்றம் சாட்டி இப்ப நாம கேஸ் போட்டா எப்படி நிற்கும்னு கூட அதிகாரிகள் சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் ஏவாவேலு மேல கேஸ் போட சொன்னதில் தொடங்கி இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா தான் ரொம்பவே பர்சனலாக அதீதமாக ஆர்வம் காட்டுகிறாரு. திமுகவுல ஆதவ் அர்ஜுனா இருந்து சீட் வாங்கியிருந்தாலும் எம்பியாகத்தான் இருந்திருப்பாரு. இப்ப அப்படி இல்லையே, நிழல் முதல்வர்னு சொல்ற லெவல்ல இருக்கிறாரேனும் சொல்றாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.